Hi viewers, welcome back to ஆயுதம் அறிவோம். நேத்து நம்ம DRDO ஆனது UAV லான்ச்டு பிரிசிஷன் கைடட் மிஷனை சோதனை செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதற்காக அவங்க பயன்படுத்திய மீடியம் ஆனது ஒரு குவாட்ரோகாப்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். குவாட்ரோகாப்டர் அப்படிங்கிறது இவ்வளவு சீப்பா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடியது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது கமர்ஷியல் ட்ரோன் அப்படின்னு கூட நம்ம இன்னொரு வகையில சொல்லலாம். ஸோ இந்த கமர்ஷியல் குவாட்ரோகாப்டரை பயன்படுத்தி ஒரு மிசைல் இவங்க ஏவி சோதனை செஞ்சிருக்காங்க. அதுவும் பிரிசிஷனா அடிச்சிருக்கு அப்படிங்கிறது இப்ப நம்மளுடைய பாதுகாப்பு துறைக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை DRDO அளிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த செய்தியானது எவ்வளவு குரூஷியல் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இப்ப கரண்ட் அண்ட் ட்ரோன் வார்ஃபேர் ஆனது அப்படிங்கிறதே ரஷ்யா, உக்ரைன் போர்ல இருந்து தான் நமக்கு ஆரம்பிச்சது தெரிய வந்தது. ஆனா, இந்த ரஷ்யா, உக்ரைன் போர்ல கூட இது மாரியான ஒரு கான்செப்ட்ல இவங்க ட்ரோன்களையோ, இல்ல மிசைல்களையோ பயன்படுத்தியது இல்ல. ஸோ அவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சீப்பான குவாட்ரோகாப்டர் ட்ரோன் கூட அவங்களும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க அத ஒரு ஹிட் டூ கில் கான்செப்ட்ல பயன்படுத்துறாங்க. இல்லைன்னா மியூனிஷன்கள் இந்த 125 ஆர்ட்டிலரி மியூனிஷன், 122 ஆர்ட்டிலரி மியூனிஷன்கள அந்த ட்ரோன்ல இருந்து வீசி தாக்குதல நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மாரியான ஒரு சிஸ்டம்க்கு தான் இவங்க தாக்குதல் ரீதியா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது மாரியான சீப் ட்ரோன்களை எல்லாம். அவங்க என்ன பண்ண தவறினாங்க, அத நாம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட். நாமளும் அதே குவாட்ரோகாப்டர் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் சீப் ட்ரோன தான் பயன்படுத்தியிருக்கிறோம். அதுல UAV லான்ச்டு பிரிசிஷன் கைடட் மிசைல் ஒரு ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய மிசைல அதிலிருந்து சோதனை செஞ்சு ஏவியிருக்கிறோம். இதற்காக அந்த குவாட்ரோகாப்டர சில மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணியிருப்போம். ஏன்னா, மிசைல் ஏவும்போதோ, இல்ல மிசைல் தூக்கிட்டு போகும்போதோ, அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டேபிள் ஆகும் குவாட்ரோகாப்டர்ஸ் எல்லாம். ஸோ, அதற்காக சில 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 சின்ன மாடிஃபிகேஷன்கள் நம்ம பண்ணியிருப்போம். இனிமேலும் வருங்காலத்துல ரஷ்யாவோ, உக்ரைனோ யாரோ ஒருத்தங்க இந்த மிசைலையோ, இல்ல இந்த மிசைல் டெக்னாலஜியோ அவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எதிரா பயன்படுத்திப்பாங்க. வருங்காலத்துல நாம இந்த டெக்னாலஜிய பார்க்கக்கூடும். நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது இந்த காவேரி இன்ஜின் புரோகிராமுக்காக கூடுதலாக ஒரு 720 கோடிக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு தெரியும். காவேரி இன்ஜின் புரோகிராம் ஆனது ட்ரை ட்ரஸ்ட்டோட நிறுத்தப்பட்டது. போர் விமானத்திற்கான இன்ஜினா நம்ம கொண்டு போக போறதில்ல அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. ஸோ இப்ப கேள்வியானது எதற்காக இப்ப 720 கோடி ரூபாய் அளவிற்கான பணம் மீண்டும் இந்த காவேரி இன்ஜின் புரோகிராம்ல இன்வெஸ்ட் செய்யப்படுது அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கான காணொளியில இதற்கான விடையும், ஸோ எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இது அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு. கதக் யூகாவ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவின் DRDO இண்டிஜினியஸா உருவாக்கப்பட்டுட்டு இருக்கும் ஒரு அன்மேன்டு காம்பேக்ட் ஏரியல் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் ஆனது தான் இது. இது குறிப்பா பாம்பிங் அண்ட் ஏர் டு ஏர் காம்பேக்டுக்காக இந்தியா உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம். கண்டெஸ்டட் ஏரியாஸ் எப்படி இத சொல்லலாம் அப்படின்னா, போர் நேரங்கள்ல சில இடங்கள் இருக்கும். இந்த இடத்த நம்ம கண்டிப்பா தாக்கி ஆகணும். ஆனா இந்த இடத்த தாக்குனா போன விமானியோ, போன போர் விமானமோ திரும்பி வரமாட்டாங்க. பட் இது ஒரு ஹை ரிவார்ட் மிஷன் அப்படிங்கிற மாரி சில ஏரியாக்கள் இருக்கும் போர் நேரங்கள்ல. கடந்த காலங்கள்ல இந்தியா மற்றும் பல உலக நாடுகள் இது மாரி இடத்த அடிக்கிறதுக்காக அவங்களுடைய போர் விமானிகளுடன் போர் விமானங்கள அனுப்பி அந்த ஹை ரிவார்ட் மிஷன முடிப்பாங்க. தே வில் அக்கம்ப்ளிஷ் இட். இதுல சில நேரங்கள்ல போர் விமானிகள் திரும்பி வருவாங்க. சில நேரங்கள்ல வரமாட்டாங்க. ஸோ பெரிய இழப்புகள் அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த இடத்துல நான் இழப்புகள் அப்படின்னு சொல்ல வருவது போர் விமானங்கள இல்ல. போர் விமானிகள தான். பிகாஸ் ஒரு போர் விமானத்த நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து உருவாக்கணும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 10 வருஷம் போகும். சம்டைம்ஸ் நம்மள மாரி நாடுகளுக்கு 5 வருஷம் தேவைப்படும். ஆனா, அதுவே ஒரு திறமையான போர் விமானிய உருவாக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு பல வருஷம் இந்த போர் சூழல் பற்றின புரிதலும், அறிவும் இருக்கணும். முக்கியமா அவங்களுக்கு பல மணி நேர போர் பயிற்சி இருந்திருக்கணும். குறிப்பா அந்த அவேர்னஸ் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த 10 வருஷத்துல கிடைச்சிருக்குமா? 10 வருஷத்துல அவங்க அதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. தே ஹேவ் டூ ரிப்பீட்டட்லி இன்வெஸ்ட் இயர் ஆஃப்டர் இயர்ஸ்.
ஸோ பல வருஷமா ஒரு விமானப்படையில இருந்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்கில் கிடைக்கும். ஸோ அதனால போர் விமானம் நமக்கு டக்குன்னு கிடைக்கும். இது மாரி ஸ்கில்டான ஒரு விமானிகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் கஷ்டம். இதன் காரணமா இது மாரி பெரிய இழப்புகள தவிர்க்கிறதுக்காக தான் அன்மேன்ட் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வரப்பட்டது. இப்ப இத தான் உலக அளவுல பல உலக நாடுகள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. லாயல் விங்மேன், அன்மேன்ட் சிஸ்டம்ஸ், அன்மேன்ட் காம்பேக்ட் ஏரியல் சிஸ்டம் அப்படின்னு பல பேர்ல பயன்படுத்திட்டு வராங்க. இந்த வரிசையில நாமளும் சில யூகேவ்கள உருவாக்கிட்டு இருக்கிறோம். கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல கதக் போன்ற யூகேவ் எல்லாம் நம்மகிட்டயும் இருக்கு. கான்செப்டாக இருக்கு. இத டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல நம்ம கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிறத பத்தி பேச போறது இல்ல. பிகாஸ் கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிறது ஒரு சொபிஸ்டிகேட்டட் மதர்ஷிப் ட்ரோன் அப்படிங்கிற கான்செப்ட்ல உருவாகக்கூடிய ஒரு ஹை அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதை பத்தி நம்ம பேச போறது இல்ல. பட் கதக் யூகேவ், கதக்கின் ஸ்கேல் மாடலானது 2022 சோதனை செய்யப்பட்டதை தொடர்ந்து அதை பிராக்டிக்கலா டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். ஆல்மோஸ்ட் இப்போ அதோட கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் நாம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் சொல்றது புரோட்டோடைப்பிங் ஸ்டேஜ். கதக் யூகேவோட ஸ்பெக்ஸ் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 12 இருந்து 13 டன் டேக் ஆஃப் வெயிட்டுடனும், இந்த 12 இருந்து 13ல சுமார் 1.5 டன் அளவுக்கு வெறும் ஆயுதத்தை மட்டும் இன்டர்னலா சுமந்து செல்லும் வகையிலும் இதை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். 30,000 அடி உயரத்துல 5 இருந்து 8 மணி நேரம் தொடர்ந்து இதனால பயணிக்க முடியும். ஸ்பீட் அப்படிங்கிறது இன்னும் விவரிக்கப்படல. பட் பாம்பிங் ரோலுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு ஸ்டெல்த் யூகேவ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸ்டெல்த் சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜி எங்கிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம்காக்காக நம்ம படித்த டெக்னாலஜி, அதை நம்ம இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் இதில் தான் இருக்க போகுது. ஃபைனலி ஏஐ உதவியுடன் இதை அட்டானமஸாகவும் எல்ஸ் ஆம்கா இல்லை தேஜஸ் போன்ற போர் விமானங்களுடன் டீமிங் அப் பண்ணியும் இதை ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸ்பீட் நான் சொல்லல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பிகாஸ் இன்ஜின் என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் ஸ்பீடை பற்றி ஏதோ ஒன்று நம்ம பேச முடியும். அந்த இடத்துக்கு தான் இப்போ எம்ஓடியும் வந்திருக்காங்க. சுமார் 723.59 கோடி ரூபாய் தொகையை 2 காவேரி இன்ஜின் ப்ரோக்ராம் மேலே செலுத்தியிருக்கிறாங்க நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் ஆன் காவேரி டெரிவேட்டிவ் இன்ஜின். இந்த 723.59 கோடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 251.17 கோடி ரூபாயை அன்மேன்டு சிஸ்டமுக்கான இன்ஜின் கான்ஃபிகரேஷன் மற்றும் வேலிட் கீ டெக்னாலஜி அதில் என்ன தான் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. சுமார் 472.42 கோடியை ஃப்ளைட் வர்த்தி காவேரி ட்ரை இன்ஜின் டெவலப்மெண்ட்டுங்கிற 2வது ப்ரோக்ராம்லையும் நம்ம முதலீடு பண்ணியிருக்கிறோம். இந்த 2வது ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கும் காவேரி இன்ஜினை கதக் யூசிஏவில பொருத்தி சோதனை செய்யவும் அதிலிருந்து அதை அப்கிரேட் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த 472.42 கோடி. இப்ப 2 ப்ரோக்ராம்லயும் காவேரி டெரிவேட்டிவ் இன்ஜின் ஒன்று நான் சொல்லியிருப்பேன், ட்ரை இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ 2 வெவ்வேறு இன்ஜினை இவங்க எதை உருவாக்குறாங்களா, என்ன இது 2 ப்ரோக்ராம்ல தனித்தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இதற்கான பதிலானது 2 வெவ்வேறு இன்ஜின் ப்ரோக்ராம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 2மே ஒரே இன்ஜின் தான், ப்ரோக்ராம் மட்டும்தான் வேற. பிகாஸ் நாம காவேரி இன்ஜின் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ட்ரை ட்ரஸ்டுடன் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். வெட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒன்றுக்கு நம்ம போகல. இதனால நம்ம போர் விமானங்களுக்கு பவர் அப் பண்ணும் இன்ஜினை உருவாக்க போறதில்லை அப்படின்னு நம்ம அரசாங்கம் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ 49 கிலோமீட்டர் ட்ரை ட்ரஸ்ட் வேரியன்ட் இன்ஜின் மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ அதில் தான் நம்ம ரிப்பீட்டடாக 2 ப்ரோக்ராமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் ட்ரை ட்ரஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம கிட்ட இப்போ இருக்கு அந்த 49ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க, டெஸ்டெல்லாம் பண்ணி முடிச்சோம், அது ட்ரை ட்ரஸ்ட். இதே டெரிவேட்டிவ் இன்ஜின் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, இந்த ட்ரை ட்ரஸ்டையே இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறது, மேம்படுத்துறது, அவ்வளோதான். ஸோ இது மூலியமாக நமக்கு தெரிய வருவது ஒரே இன்ஜின் தான், பர்பஸ் மட்டும் வேற அப்படிங்கிறது தெரிய வருது. நாம் டெஸ்ட் பண்ண இந்த 49 கிலோ நியூட்டன் ட்ரை இன்ஜினானது இது ஒரு ஃப்ளைட் இன்ஜின், இதை வச்சு பறக்கலாம் அப்படின்னு தான் நம்ம கிளியரன்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதை நம்ம கட்டக்கில் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ நமக்கு மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும் இந்த இன்ஜினுக்கு. குறிப்பாக இந்த இன்ஜின் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் மெனுவர் பண்ணுமா, லைக் த்ராட்டில் சேஞ்ச், ஹை ஆங்கிள் ஆஃப் அட்டாக், நெகட்டிவ் ஜிக்கெல்லாம் இந்த இன்ஜின் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற சோதனை செய்யப்பட்டு இதற்கு உலகத்தர சான்றிதழ் நம்ம வாங்கணும். அப்போ தான் இதை நம்ம கதக்கில் பொருத்தி பயன்படுத்த முடியும். அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த லைசன்ஸ் கிடைக்க நமக்கு ஆல்மோஸ்ட் 2026 ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் எம்ஓடி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கதக்கில் 49 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட் தரும் இந்த ட்ரை காவேரி இன்ஜினை பொருத்தி பவரை பண்ணுங்க, இன்டெகிரேஷனுக்கான ப்ராசஸையும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடைய ஃபுல் ஸ்கேல் ஆனது நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2026 இதோடைய ஃபுல் ஸ்கேல் ப்ரோட்டோடைப், முதல் ப்ரோட்டோடைப் ஆனது பறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது வரைக்கும் இந்த ஃபுல் ஸ்கேல் ப்ரோட்டோடைப்னு நான் சொன்னேன் பாருங்க, இந்த ப்ராசஸுக்கு தான் நம்ம 250 கோடியை இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த ப்ரோட்டோடைப் பறந்துச்சு, இந்த ப்ரோட்டோடைப்போடைய ஃபீட்பேக்கை வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம பவர் அப் பண்ணலாம், ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படின்னு போனோம்னா கண்டிப்பாக போவாங்க.
எப்படி இருந்தாலும் ஒரே இன்ஜினை வச்சு ஓட்ட மாட்டாங்க. இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறதுல தான் இவங்க 472.2 கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ காவேரி இன்ஜின் மீது 723.59 கோடி எதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, எதுக்குள்ள முக்கியம் இந்த பணம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த கேள்வியானது, சுமார் 150 கதக் யூசிஏவியை நம்மளுடைய விமானப்படைக்காக மட்டும் நாம் கொள்முதல் பண்ண இருக்கிறோம். எஸ், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய விமானப்படையானது 29 ஸ்குவாட்ரன் கொண்ட விமானப்படையாக போக போகுது வரும் செப்டம்பரில் இருந்து. நம்ம பங்காளி பாகிஸ்தானு 25 ஸ்குவாட்ரனை வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம 29 ஸ்குவாட்ரன் தான் அப்படின்னா, ஸோ உலக அளவுலையும் சரி நம்மளுடைய விமானப்படையோடைய ரேங்கிங் தரமானது கொஞ்சம் இறங்கிரும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சும் ஒரு பக்கம் தேஜஸை நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறோம். இந்த மீன் டைம் நம்ம ஏதோ ஒன்று ஒப்பேற்றணும், கொஞ்சம் பவராக இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த கட்டக் யூசிஏவே அதிக அளவுக்கு விமானப்படை கொள்முதல் பண்ணுறாங்க. இது இல்லாமல் கேட்ஸ் வாரியர் மாதிரியான ப்ரோக்ராம்லாம் அது தனியாக இருக்குது, அது லைன் அப் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரியான வீக்காக இருக்கும் நேரத்தில் இந்த கட்டக் யூசிஏவியோடைய டெவலப்மெண்ட், இந்த கட்டக் யூசிஏவியோடைய இண்டக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் மோர் ஓவர் தட், ரஷ்யாவின் Su-57க்கு எப்படி இந்த ஒகாட்னிக் ட்ரோன் இருக்கோ, ஃப்ரெஞ்ச் ரஃபேலுக்கு நியூரான் அப்படிங்கிற ட்ரோன் இருக்கோ, அது மாதிரி இந்தியாவின் தேஜஸ் மார்க் 2க்கு கதக் அப்படிங்கிறது ஒரு லாயல் விங்மேனாக செயல்படும் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இது லாயல் விங்மேனாக செயல்படும், அஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல் பாமராகவும் செயல்படும். ஸ்டெல்த் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அமெரிக்கன் படம் தான் இது. ஸ்டெல்த் அப்படிங்கிறது 2005 வெளியிட்ட படம். ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த லாயல் விங்மேன்னா என்ன, இது எப்படி டீம் அப் பண்ணி செயல்படும், தனியாக எப்படி ஒரு அட்டாக்குக்கு செயல்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது எதுவும் படத்துக்கான ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இல்லை. அந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த கான்செப்டில் தான் இந்த படமே எடுத்திருப்பாங்க, அதனால சொல்கிறேன். ஸோ அந்த கான்செப்டில் இது செயல்படும். பிகாஸ் இதோட டெலிவரி டைம்ல என்ன பாருங்களேன், தேஜஸ் மார்க் 2 ஆன ப்ரோட்டோடைப்பும் 2026 தான் வெளிவர போகுது, அந்த கதக் யூகேவும் 2026 தான் வெளியே இருக்கு. ஸோ இந்த டெலிவரி டைம்ல என்ன வச்சு மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பல இன்சைடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு டீம் அப்பாக செயல்படும், குறிப்பாக தேஜஸ் மார்க் 2 லாயல் விங்மேனாக இது செயல்படும். இது இந்திய விமானப்படையின் பவரையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். அதனால கண்டிப்பாக இந்த கான்செப்ட்ல இவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஏஐ கேப்பபிலிட்டிஸ் தேஜஸ் மார்க் 2 இருக்குது அப்படிங்கிறதும் பல செய்திகள் இருக்கிற காரணத்தினால ஏதோ தானோன்னு அடிச்சுட்றது இல்லை, இட்ஸ் ஃபேக்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன். ஸோ இன்றைக்கான காணொலி இதுதான் நண்பர்களே. இன்றைக்கான காணொலியில் நீங்கள் சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. குறிப்பாக இந்த கதக் யூகேவை பற்றியும் இந்த காவேரி இன்ஜினை பற்றியும் இது மேலே இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட 720 கோடிங்கிற அமௌண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஏதாச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் நீங்கள் ஷூட் அவுட் பண்ணுங்கள். யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வேல்யூபிள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன். அதுவரை ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. இட்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.